கொண்டு வந்துட்டேன். போச்சு. எவன்டா நடுவுட்ல பந்தடிச்சுவன்? நம்ம பேராண்டி நீயா? அவன்கிட்ட என்ன கொஞ்சறீங்க? டேய் வாடா இங்க வா. கிரிக்கெட் ஆட உனக்கு வேற இடம் கிடைக்கல? பால் எல்லாம் கொட்டி போச்சுல? சாரி சின்ன மம்மி, வெளில தான் விளையாடுனா உள்ள விழுந்துருச்சு. யார்டா உன் சின்ன மம்மி? நீங்க தான் என் சின்ன மம்மின்னு எங்க மம்மி சொல்லுச்சு. ஆமா, உங்க மம்மி என்ன பெரிய இவளா? அவ சொன்னாலும் சொந்தம் கொண்டாட வந்துட்டியா? மூஞ்ச பாரு. என்ன எது வேணாலும் திட்டுங்க, எங்க மம்மி விட்டு திட்டுனீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். முளைச்ச மூளை எல்லாம் விட பேச பாரு. நீங்க மட்டும் பேசல, நான் பேச கூடாதா? ஏய், எதுக்கு பேசுற? என்ன நீ? இடியட். ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட பேசுறியா? என்ன உனக்கு என்ன பைத்தியமா? சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? அவன் சின்ன பையனா? கிரிக்கெட் விளையாட சொல்லி பால் எப்படி கொட்டி வச்சிருக்கான் பாருங்க. கேட்ட மரியாதை இல்லாம பேசுறான். என்ன இருந்தாலும் அவனை நீ அடிச்சிருக்க கூடாது. மம்மி கிட்ட சொன்னா உன்னை பேசிட்டே ஆகிடுவாங்க. என்னடா சொன்ன? இனிமே இந்த வீட்டுக்குள்ள வராத, போ வெளிய. சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அடிக்கிற? ஏன்டா அவளை கை நீட்டி அடிக்கிற? எல்லாம் அந்த பயலால வந்தது. போடா போடா இங்க இருந்து. அம்மா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன படிச்சவ மாதிரி நடந்துக்கிறாளா? அவன் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்களா? அவன் இங்க வரதுக்கு உரிமை இல்லையா? ஓஹோ, முத பொண்டாட்டி பக்கத்துல வந்தன பாசம் பொங்குதோ? புதுசா உரிமை பத்தி பேச வந்துட்டீங்க. ஏன் என்ன அடிச்சீங்க? அப்படி அவ மேல அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அவளோட இருக்க வேண்டியதானே? ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? என்னடா டே? என்ன பண்ண சொல்ற? போய் அவளை சமாதானப்படுத்து போ. சமாதானம் போ. காயத்ரி, சாரிமா, உன்னை நான் அடிச்சிட்டேன். அது எனக்கு கோவமே வராது. நீ அந்த சின்ன பையனை அடிச்சிட்டியா, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நடிக்காதீங்க. உங்க மனசுல இன்னும் அவதான் இருக்கா. என்ன பேசுற நீ? அவ எப்படி என் மனசுல இருப்பா? என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா. அவளாலதான் விவாகரத்தே நடந்துச்சு. என் மனசுல இருக்கா இவர். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, பண்ணிட்டேனா? என்னமோ தெரியல, ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு. சரி, அவதான் உங்களை விட்டுட்டு போனால, பின்ன எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா? எங்க அப்பா அம்மாவெல்லாம் பகைச்சுக்கிட்டு நீங்க தான் கதின்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் என்ன வெறுத்தீங்கன்னு நான் எங்க போட்டோம்? நான் ஏமா உன்னை வெறுக்கிறேன்? என்ன காயத்ரி நீ? இந்த பாரு, நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ. சுமதி வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டா. கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 4-5 மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் சுமதியோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அடடே, வாங்க வாங்க. என்னய்யா, மளிகை, லாண்டரி, பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது வந்தா? ஏமா 2ஆம் தேதி ஆனா மளிகை பாக்கியே கொடுத்துருவீங்க. இன்னைக்கு 10 தேதியாவது பணம் கொடுக்கல, அதான் எல்லாரும் தேடி வந்திருக்கோம். பாக்கி கொடுக்கலையா? ஆமாமா, எனக்கு கூட பால் பாக்கி 1000 ரூபாய் தரணும். பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கமா. என் புள்ள அப்படி எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டானே. தம்பி சிவராமா, இங்க வா. என்னம்மா? இங்க வந்து என்னன்னு கேளு. ஏன் இவங்கள வீட்டுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு என்ன பாக்கியே கொடுக்கலையாமே? இல்லையே, போன வாரமே சுமதி சம்பளம் பண்ணலாம் கொடுத்துட்டேன். உங்ககிட்ட கொடுக்கல? இல்லையப்பா. சுமதி, சுமதி, ஏன் கத்துறீங்க? வரேன். என்ன விஷயம்? சம்பள பணம் 7000 ரூபாய் கொடுத்தேன். எங்க? ஓ, அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டு புடவையை வாங்கினேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்னம்மா விளையாடுறியா? மாசம் ஆனா 6000 ரூபாய் அவங்களுக்கு செட்டில் பண்ணும் இல்லையா? அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற? கட்டின பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறது கூட உரிமை இல்லையா? அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்திருப்பேன். அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேட்கற அளவுக்கு பண்ணிட்டியே, அசிங்கமா இல்ல? அசிங்கமா? யார் பண்றது அசிங்கம்? நீங்க பண்றதா அசிங்கம். பொண்டாட்டியே கடைக்காரங்க முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே, நீங்க அசிங்கம், உங்க குடும்பம் தான் அசிங்கம். இப்போ என்ன வேணும்? பணம் தானே வேணும். அந்த புடவை எடுத்துக்கங்க. போங்க போங்க வெளிய. அது மட்டும் போதுமா? இல்ல இந்த புடவை எனக்கு கொடுக்கணுமா? எதுமே வேண்டாம். என் புள்ளைய புள்ள கூட சேர்ந்து பேசுறீங்களா? நீங்க எதுவுமே பேசாதீங்க. இப்படி பேசி பேசி தான் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. என்ன? அப்பா பாருங்கப்பா. யோ 7000 அதோட உனக்கு பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ற பணம் அது. அப்பா பாருங்கப்பா, குடும்பம் மொத்தமும் சேர்ந்து எனக்கு கொடுமைப்படுத்து. அட பாவிங்களா, இது என்ன வீடாடா இது? அப்பவே என் பொண்ணு சொன்னா வேண்டாம் வேண்டாம்னு.
இந்த ஆளுதான் சொன்னா சொந்த பந்தம் விட்டு போக கூடாது, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணா இருக்கணும்னு. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப என்ன நடந்து போச்சு? யோ, என் பொண்ணு கண்ணு கலக்குதியா? கண்ணன் இருந்தா கலங்கதான் செய்யும். நாங்க ஏதோ புத்திமதி சொன்னோம். நான் சொன்னேன், எத்தனையோ தடவை சொன்னேன். தங்கச்சி பொண்ணு தலையில தூக்கி வச்சுக்கிட்டீங்க. ஒரு அடங்கப்படாதிய கொண்டாந்து என் பிள்ளைக்கு கட்டி வச்சு. என்னம்மா சுமதி? என்ன சுமதிக்கு மத்த நீ இவ்வளவு நேரம் பேசுறது பத்தாதுன்னு வாங்க பாத்துக்கிறேன் உங்களை. சுமதி 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 வாப்பா. சுமதி எங்க? யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா, ஊர்ல இருந்து காலையில வந்தான். அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்ட்டு போன பொண்ணு சாயங்காலம் ஆகுது, இன்னும் வரலப்பா. சரி, காஃபி எடுத்து வா. எப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த மோட்டர் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க. தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்கப்பா. ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், மோட்டார் பைக்ல போறதா இருந்தா அப்படிதான் உட்கார்ந்துட்டு போணும். போமா, காஃபி எடுத்து வா, போ. ம். சார், நாங்க சன் டிவில இருந்து வரோம். உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா. மேடம், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். படையப்பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும், இவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேடம். Thanks. தேங்க்யூ சார். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படையப்பா படத்துல இருந்து ஒரு பாடலை ஒளிபரப்புறோம், பாருங்க. என்னங்க, இவர்தான் என் ஃப்ரெண்ட் சுரேஷ். சுரேஷ், ஹீஸ் மை குட் ஈவினிங் சார். சார், டைம் ஆச்சு, நாளைக்கு வரேன் சார். பாய் சுமதி, அப்புறம் பார்க்கலாம். பை பை. நில்லு. ஏமா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பண்ண? என்ன பண்ணினியா? தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? அப்பா சும்மா இருங்கப்பா. எதுக்கு சும்மா இருக்கணும்? அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா இப்போ? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா? நான் என்ன அவனோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்டா வரேன்? அடிப்பாவி, அத வேற செய்வியா? பின்ன ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? சுமதி, என்ன பேச்சு பேசுற? தாயில்லா பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். ஓ மாமனார் மாமியார் உன்னை ஒண்ணு கேட்க கூடாதா? இதான் நீ கொடுக்கிற மரியாதையா? அப்பா, மரியாதை பத்தி எனக்கு தெரியும். நீங்க தொடர்ந்து பேசாம இருங்க. என்னங்க? ஏன் இப்படி கோச்சுக்கிற? டிவில உன்னை பேட்டி எடுத்தவன் உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் புருஷன் முட்டாட்டி சொல்லிருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க வேதனைப்படுறாங்க. இதையே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க? அப்போ நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல? ஐயோ சுமதி, நாங்க யாரும் உங்களை சந்தேகப்படலாமா? வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இனிமே ஒத்து வராது. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சுமதி, அப்பா, இனிமே உங்க பொண்ணை நீங்க உசுரோட பார்க்கணும்னா உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. அடியே, என்னடி சொல்ற நீ? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது. நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்ப வந்தா. அதே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பேன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க குழந்தை வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். வேண்டாம், 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 வேண்டாம். எனக்கு யாரும் வேண்டாம், வேண்டாம். என்ன பிரிஞ்சு போன கொஞ்ச நாள்ல சுமதி குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். குழந்தைய பார்க்கணும்னு ஆசை ஹாஸ்பிட்டல் போனேன். நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என் குழந்தைய என்னையும் பார்த்தாருன்னா நான் ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் ஓன்னு சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணிட்டா. நான் குழந்தைய பார்க்காம வந்துட்டேன். சுமதி என் மனசுல இருக்கான்னு சொன்ன. சுமதி ஏற்படுத்துற காயம் தான் என் மனசுல இருக்கு. ஐயோ, என்னங்க, சாரிங்க. உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அழாதீங்க.